திமுக எம்பி ஆர் ராசா நாங்கள் திமுக மத வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல, மு.க. ஸ்டாலினும் கி. வீரமணியும் வெள்ளச்சாமி போல் எங்களுக்கு காவல் இருக்கிறார்கள் அப்படின்னு. அதாவது ஆர் ராஜா எந்த அளவுக்கு பேசியிருக்காருங்கிறத வலைதளங்களில் நம்ம பார்த்துருக்கோம். எந்த மதத்தையும் புண்படுத்துவது போல் பேசுவது என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு, ஒரு ஆண்ட கட்சிக்கு, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிக்கு அழகல்ல. அதிமுகவுடைய தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் எல்லா மதங்களுடைய கடவுள்களையும் தங்கள் இஷ்ட தெய்வங்களாக வழிபடக்கூடியவர்கள், எல்லா வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய பக்குவம் அடைத்தவர்கள். இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லா மதங்களையும் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற ஒரு அரசாக அதிமுக அரசு அமையும். திமுக அப்படி அல்ல. ஒரு பக்கம் நல்லவர்கள் போல் நடிப்பது, ஒருவரை ஏமாற்றுவது, ஆனால் நம்பியவர்களையும் ஏமாற்றுகின்ற பழக்கம் தான் இந்த இஸ்லாமிய மக்களையோ கிறிஸ்துவ மக்களையோ அவர்கள் ஆதரவு கொடுக்கின்ற அளவுக்கு திமுக அவர்கள் நன்மை செய்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அவர்களையும் ஏமாற்றுகிறது. ஆக கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் எல்லா சமுதாய மக்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு அரசு, ஒரு தலைவர் என்று சொன்னால் அது எடப்பாடியார் தான். எடப்பாடியார் ஒருவராகத்தான் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும். ஒரு சமூகமான ஒரு அரசியலை தமிழகத்தில் ஏற்படுத்த அதிமுக ஆட்சி அவசியம். எடப்பாடியார் முதலமைச்சராவது அவசியம். அமைச்சர் வேலு முருகன் கையில் உள்ள வேல் நான் தான், என் பேர்ல வேல் இருக்கிறனால அப்படி சொல்லியிருக்காரு. அதை அந்த முருகனே பார்த்துக்கிறார். இன்னைக்கு தைப்பூசம், இன்னைக்கு முருகன் ஆலயங்கள் எல்லாம் திறந்திருக்கிறது. முருகன் கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறார். நாட்டில் நடக்கின்ற அட்டுழியங்கள், இந்த ஆட்சியினுடைய அராஜகங்கள், இந்த ஆட்சியினுடைய சீர்கேடுகள், இவையெல்லாம் முருகன் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. முருகன் பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார், இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லா மதங்களுடைய இறைவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் கண்முழித்து பார்க்கிறார்கள். திமுக ஆட்சியை விரட்டியடிப்பதற்கு இறைவனுடைய அருளாசி எடப்பாடியாருக்கு தான் உண்டு. எடப்பாடியார் தான் வெற்றி பெறுவார். ரெட்டலை தான் ஜொலிக்கும். ரெட்டலை ஆதரிக்கின்ற கூட்டணி தான் ஜெயிக்கும். அதிமுக பிஜேபி கூட்டணி தான் வெல்லும். இங்க திமுக அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள் அதிகாரம் கைக்கு வந்துருச்சுன்னா அவங்களுடைய ஆணவத்திற்கு, அவங்களுடைய அகங்காரத்திற்கு அளவே கிடையாது என்பதற்கு கரூர் சம்பவம் ஒரு உதாரணம். அங்கு நிருபர்களை அடித்து விரட்டினார்கள். இது போன்ற ஒரு ஈனத்தனமான செயல்களை அதிமுக அமைச்சர்களோ, நிர்வாகிகளோ, மாவட்ட செயலர்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ செய்யவே மாட்டார்கள். அப்படி செய்தால் அவர்கள் கட்சியிலே மறுநிமிடமே நடவடிக்கை எடுப்பார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவாக இருந்தாலும் சரி, புரட்சித் தமிழர் எடப்பாடியாக இருந்தாலும் சரி, நடவடிக்கை நிச்சயம் உண்டு. திமுகவில் அப்படி தாக்கக்கூடியவர்களுக்கு ஊக்குவிக்கின்ற பணியைத்தான் செய்வார்கள். எளியவர்களை அடிக்கின்ற பழக்கத்தை திமுக என்றைக்கும் கைவிட்டதாக வரலாறே கிடையாது. அதற்கு சரியான சம்பட்டியடி இந்த தேர்தல் 2026 பொதுத் தேர்தல் திமுகவுக்கு ஒரு படிப்பணியை, ஒரு பாடத்தை போட்டு அதிமுக வெற்றி வரும். எடப்பாடி முதலமைச்சராக வருவார். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.